ஸோ 11th ஸ்டூடெண்ட் பேலன்ஸ் பை அயான் எலக்ட்ரான் மெத்தட் புக் பேக்கில் பேஜ் நம்பர் 35 இருக்குது. 45th கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஸோ அயான் எலக்ட்ரான் மெத்தட் மூலியமாக எப்படி ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதை ப்ளஸ்ஸும் மைனஸும் பிரிக்கணும். எப்படி பிரிக்கலாம்னா இப்போ HCl ஆசிட்னா இப்படி ரெண்டாக ஒரு கோடு போட்டுருக்குங்க. H எப்போதும் ப்ளஸ்ஸு, இது மைனஸ். அதேமாரி இதை கோடு போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது ப்ளஸ்ஸு, ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது மைனஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது ப்ளஸ்ஸு மைனஸ். ஸோ இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். இதுதான் கான்செப்ட். ஸோ இங்கே ப்ளஸ்ஸு, இந்த இடத்துல ப்ளஸ்ஸு மைனஸ், ப்ளஸ்ஸு மைனஸும் போடும்போது இந்த நம்பரை இங்கே போடணும். இதில் ஒன்றுன்றப்போ இது இங்கே போடணும். இது ரெண்டுமே ஒன்று தான். இந்த நம்பரை இங்கே போடணும், இங்கே ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே போடணும். ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இங்கே SnCl4, இந்த 4 இங்கே போடணும், இங்கே ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அது இங்கே வரணும். H2 வந்து 2 இங்கே வரணும், இங்கே ஒன்று இங்கே வரணும். சரிங்களா? அது இது ஒன்று தான். இதில் போடும்போது மட்டும் ரொம்ப கவனமாக பிரிக்கணும். K வச்சு பிரிச்சுருங்க. இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். ஒன்று இந்த 4 அங்கே போட்டுறாதீங்க. இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம், ரஃப் போடுங்க. நான் இங்கே கீழே உங்களுக்கு புரியக்காக பண்ணி காட்டுறேன். கேக்கு வந்து +1, எம்என்னுக்கு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஆக்சிஜனுக்கு 2, 4 இருக்கிறதுனால 4 × 2 -8. ஆக்சிஜனுக்கு வந்து -2. ஸோ 4 × -2 -8ன்னு வரும். ஈக்குவல் டு 0. இந்த 0ங்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 0 வரணும். ஓகேங்களா? அப்போ X = 8 - 1. -8 அந்த பக்கம் போனால் +8, +1 அந்த பக்கம் போனால் -1. அப்போ +7. 8 - 1 7. 7ங்கிறது ப்ளஸ்ஸு. ஸோ இங்கே வந்து +7ல் இருக்குது. +7. இந்த பக்கம் எம்என் அப்போ +2ல் இருக்குது. +7லேருந்து +2 போயிருக்கு. அப்போ ரிடக்ஷன் ஆயிருக்கு. எத்தனை எலக்ட்ரானு? 5 எலக்ட்ரான். 5 எலக்ட்ரானும் வாங்கியிருக்குன்னு அர்த்தம். அதேமாரி டின்னு பாருங்கள். டின்னு SN அப்படின்னா டின்னு அர்த்தம். இது +2லேருந்து +4 ஆகிருக்கு. ஆக்சிடேஷன் ஆகிருக்கு. சரியா? எவ்வளவு? +2 எலக்ட்ரான். ஆனால் இப்போ அயான் எலக்ட்ரான் மெத்தட் பார்க்குறதுனால இந்த 2 செட்டை மட்டும் நம்ம தனியாக எழுதலாம். இந்த ரிடக்ஷன் ஆனது ஆக்சிடேஷன். இப்போ இது MnO4 மைனஸ், ஏன்னா மைனஸ் தானே, மைனஸ் ஒரு ஏரோ போட்டுடுங்க. இங்கே என்னவா மாறிடுது? MnCl2. அயானை மட்டும் எழுதுங்க, Mn2. அடுத்தது இதில் பாருங்கள், SN +2. இங்கே என்னவா மாறுது? SN +4 மாறுது. அயானை மட்டும் எழுதுகிறேன். SN +2 SN +4 மாறுது. சரிங்க? இது வாங்குறது அப்படின்னால எலக்ட்ரான் இங்கே வரும். இது கொடுத்துருக்கு அப்படின்னால எலக்ட்ரான் இங்கே வரும். கொடுக்குது, வாங்குது. சரி, இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா, இது எவ்வளோ வாங்கியிருக்கு? 5. எது? இது 5 எலக்ட்ரான் வாங்கியிருக்கு. அப்போ 5ஐ கொண்டு இதை மல்டிப்ளை பண்ணணும். இது எவ்வளோ வாங்கியிருக்கு? 2. 2ஐ கொண்டு இதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதோட எவ்வளோ எலக்ட்ரான் வாங்கியிருக்கு அதை அங்கேயும் அதை இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும். மறந்துடாதீங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? இந்த இதை திரும்ப எழுதுகிறேன். MnO4, அதாவது 2 MnO4 மைனஸ் +2 எலக்ட்ரான். இட் gives to, சரி, எலக்ட்ரான் வந்து 5 வாங்கியிருக்கல, 5 × 2 அப்போ 10 வந்துடும். 5 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான். ஸோ இங்கே வந்து 10 ஆயிரும். இது வந்து 10 ஆயிரும். இங்கே 2 Mn +2. அதுமாதிரி இதை 5ஆல் பெருக்கும்போது 5 SN +2 it gives to SN, sorry, 5 +4 +10. ஸோ ஓவரால் ரியாக்ஷன் எழுதும்போது இது என்ன செய்யணும்? கேன்சல் ஆயிரும். அப்போ 2 Mn4 மைனஸ் +5 SN +2 it gives to 2 Mn +2
5 Sn + 4. தட்ஸ் இட். இதுதான் ஓவரால் ரியாக்ஷன். இப்போ இதில் நீங்கள் ஆக்சிஜன் மட்டும் பேலன்ஸ் பண்ணணும். ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணும்போது பாருங்கள், இது 5 இருக்குது, இது 5 இருக்குது, இது 2 இருக்குது, இது 2 இருக்குது, பேலன்ஸ் ஆகிட்டு. ஆனால் ஆக்சிஜன் வந்து இங்கே எத்தனை இருக்குது? 4 இருக்குது. அப்போ நீங்கள் இந்த சைடு 2 4 8 இருக்குது. அப்போ 8 H2O போடுங்க. இந்த பக்கம் தானே போடணும், 8 H2O போடுங்க. சரிங்களா? இப்போ 8O இங்கே ஆகிட்டு. அப்போ இந்த இடத்துல என்ன போடணும்? ஹைட்ரஜன் வந்து 16 இருக்கு இல்லையா? அப்போ 16. அப்போ இந்த இடத்துல 16H+ போட்டுருங்க. அவ்வளோதான். ஸோ 16H+ அப்படின்னு போடணும். அவ்வளோதான். இதுதான் ஓவரால் ரியாக்ஷன். தட்ஸ் இட். தேங்க்யூ. ஸோ பேலன்ஸ் பை அயான் எலக்ட்ரான் மெத்தடில் புக் பேக்கில் பேஜ் நம்பர் 35ல் 45ல் செகண்ட் சப்டிவிஷன் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சுன்னா இது ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ ஆக்சிடேஷனும் நடக்கும், ரிடக்ஷனும் நடக்கும். ஸோ ஆக்சிடேஷன் எது, ரிடக்ஷன் எதுன்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா நம்ம அயான் எலக்ட்ரான் மெத்தடில் இதை என்ன செய்யலாம், பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இது பாருங்கள், ரெண்டாக பிரிங்க. இப்படி பிரிங்க. இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. ஸோ இதில் இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். எப்போதுமே ப்ளஸ்ஸு லெஃப்டில் இருக்கும். அப்படி பிரிச்சுக்கிடுங்க. ஸோ ரஃப் ஒர்க்கில் இந்த சைடு C2O4ல் கார்பனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். கார்பனுக்கு தெரியாது, 2 கார்பன் இருக்கிறதுனால தெரியாதனால எக்ஸு. அப்புறம் ஆக்சிஜனுக்கு என்னது, ஒரு ஆக்சிஜனுக்கு -2 + 4 இருக்குது. 4 × -2 = மேலே உள்ள சார்ஜை போடணும், -2. அப்போ என்ன வரும்? 2x - 8 = -2. 2x = -2 + 8ன்னு வரும். x = இது 6 டிவைடு பை இந்த 2 கீழே வந்துச்சுன்னா 3 ஆயிரும். அப்போ x = 3 + 3. ஸோ இங்கே வந்து கார்பன் வந்து +3ல் இருக்குது. அதேமாதிரி இந்த சைடு பாருங்கள், கார்பன் வந்து என்ன இருக்குது தெரியாது, எக்ஸு. ஓ வந்து +2O இருக்குது. ஒரு ஓக்கு -2. அப்போ 2 × -2 = 0. இப்போ x = +4. ஸோ -4 அந்த பக்கம் போனால் +4. அப்போ +4 ஆயிருக்கு. ஸோ +3லேருந்து +4 ஆயிருக்கு இது. ஸோ இது அப்போ +3லேருந்து +4 ஆயிடுச்சுன்னா ஆக்சிடேஷன். எலக்ட்ரான் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? ஒரு எலக்ட்ரான். அதே மாதிரி குரோமியம் பாருங்கள், குரோமியம் வந்து தெரியாது. ஸோ 2x 2 மட்டும் போட மறந்துடாதீங்க. 2x. ஆக்சிஜன் எத்தனை இருக்குது? 7 × -2. ஒரு ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜனுடைய வேலன்சி -2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் = இந்த -2 போட மறந்துடாதீங்க. ஸோ 2x - 14 = -2. 2x = +12ன்னு வரும். இந்த -14 அங்கே போகும்போது +14. ஸோ +12ன்னு வரும். x = +6. அப்போ இங்கே இருந்து இங்கே போகும்போது இது +6, இது +3 ஆகிருக்கு. அப்போ என்ன ஆகிருக்கு? ரெடியூஸ் ஆகிருக்கு. ரிடக்ஷன் 3 எலக்ட்ரான் இதாகிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ தனித்தனியாக எழுதலாம். முதல்ல ஆக்சிலேட் அயான் வாங்க, இது அதை எழுதலாம். C2O4- இது என்ன ஆயிருக்கு? ஆக்சிடேஷன். அப்போ கண்டிப்பாக எலக்ட்ரான் என்ன செஞ்சுருக்கோம்? கொடுத்துருக்கோம். C2O4- CO2 + எலக்ட்ரான் எத்தனை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எலக்ட்ரான். இப்போ ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணுங்க. இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குனால 2ஆல் போட்டுருங்க. சரிங்களா? ஸோ இது இவ்வளோத்துக்கு பேலன்ஸ் பண்ணிட்டு ரெண்டாவது பாருங்கள், குரோமேட் அயான் Cr2O7 2- ப்ளஸ் எலக்ட்ரான் 3 எலக்ட்ரான். சரிங்களா? 3 எலக்ட்ரான் இட் gives to. ஸோ இந்த இடத்துல போடும்போது கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். ஸோ இந்த இடத்துல 3 எலக்ட்ரான், அப்புறம் Cr3+. இங்கே கவனிக்க வேண்டியது பாருங்கள், குரோமியம் 2, ஒரு குரோமியத்துக்கு தான் 3. அப்போ 2 × 3, 2 குரோமியனால 2 × 3 6 ஆயிரும். இது வந்து என்ன ஆயிரும்? 6 ஆயிரும்.
நல்லா கவனிச்சுக்கிடுங்க, இது 6 ஆயிரும். அதே நேரத்தில் இங்கே பாருங்கள் 2 கார்பன் இருக்குது சரிங்களா. அப்போ ஒரு கார்பனுக்கு தான் ஒரு எலக்ட்ரான், அப்போ இதுவும் 2 ஆயிரும், 2 ஆயிரும். ஸோ இந்த இடத்துல எல்லாரும் தப்பு பண்ணுறாங்க, கவனிச்சுக்கிடுங்க. ஒரு கார்பனுக்கு தான் ஒரு எலக்ட்ரான், அப்போ 2 கார்பனுக்கு 2 எலக்ட்ரான் சரிங்களா. அப்போ இங்கே ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ண மாதிரி இங்கே ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணுங்கள். என்ன ஆயிரும், ஆக்சிஜன் 7 இருக்குது, அப்போ 7H2O போடுங்க சரிங்களா. குரோமியம் 2 இருக்குது, இங்கே 2 போட்டுருங்க. ஸோ இங்கே என்ன ஆயிரும், 7H2 போட்டதுனால ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 14H+ போட்டுருங்க இந்த இடத்துல. ஸோ ஓவரால் ரியாக்ஷன் என்ன வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம் கவனிச்சுக்கிடுங்க, இந்த 2 எப்படி வந்தது 6 எப்படி வந்ததுன்னு தெரியணும். ஸோ இதோட எலக்ட்ரான், இது எத்தனை எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான். இது எத்தனை எலக்ட்ரான் இதாக இருக்குது, ஒரு எலக்ட்ரான் சரிங்களா. இது எத்தனை எலக்ட்ரான், 3 எலக்ட்ரான். அப்போ இதை கொண்டு இதை மல்டிப்ளை பண்ணணும். 3 எலக்ட்ரான் தானே இதாக இருக்குது, இதை கொண்டு இதை மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எழுதுகிறேன். 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3C2O4- it gives to 6CO2 + 6 எலக்ட்ரான். 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், இது 1ஆல் Cr2O7 - 6 எலக்ட்ரான் அப்படி தான் இருக்கும். சரி, 6 எலக்ட்ரான் + 14H+, it gives to 2Cr3+ + 7H2O. ஓவரால் ரியாக்ஷன் எழுதும்போது 6 என்ன செய்யணும், கேன்சல் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் எழுதுங்க, C2O4- + Cr2O7 + 14H+, it gives to 2Cr3+ + 7H2O. ஸோ இதுதான் ஓவரால் ரியாக்ஷன். அப்போ நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது, இந்த ரியாக்ஷனை முதல்ல எழுதிடுதீங்க. அதாவது குரோமேட் வந்து ஒரு எலக்ட்ரான் தான் இதாகுது அப்படின்ட்டு. அப்புறம் ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு ஒரு கார்பனுக்கு ஒரு எலக்ட்ரான், 2 கார்பன் இருக்கனால 2 போடுறோம். அதேமாதிரி இங்கே குரோமியத்துக்கும் அப்படி தான். இங்கே வந்து 3 எலக்ட்ரான் தான் ரெடியூஸ் ஆகுது, 3 தான் வரும். ஆனால் 2 குரோமியனால் 2 × 3 6 ஆயிரும் சரிங்களா. ஆனதுக்கப்புறம் O7 வந்து வாட்டர் போட்டு என்ன செய்கிறோம், பேலன்ஸ் பண்ணுறோம். ஹைச்சை இந்த பக்கம் போட்டு பேலன்ஸ் பண்ணுறோம். அப்புறம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, இது 2 எத்தனை எலக்ட்ரான் வாங்கியிருக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிற கணக்குப்படி இப்போ இது ஒரு எலக்ட்ரான். அப்போ இதை கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணணும். இந்த 1 வச்சு இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும், இந்த 3 வச்சு இன்னும் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். அதான் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். இப்போது ஓவரால் ரியாக்ஷன் கீழே எழுதியிருக்கேன் சரிங்களா. ஓவரால் ரியாக்ஷனுங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளதையும் ரைட் ஹேண்ட் சைடு உள்ளதையும் சேர்த்து எழுதுறது தான். இந்த எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரான் என்ன செய்யுது, கேன்சல் ஆகுது. அவ்வளோதான், தேங்க்யூ. ஓவரால் ரியாக்ஷன் இதான். ஆனால் இதில் வந்து நம்ம 6CO2 விட்டுட்டோம் சரிங்களா. 6CO2 ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ 2 சைடும் பேலன்ஸை செக் பண்ணிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும்.